கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரே டார்க் கலர்ல வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் யூனிட்ட கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த கலருக்கு ஏத்த மாரி வந்து அலுமினியம் கலர்ல வந்துட்டு ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டுருக்குறோம் எல்லாமே இன்பில்ட்டா. மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல் டைப் வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலருக்கு ஏத்த மாரி பிளாக் கலர் ப்ரொஃபைல் டோர் போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்டோரேஜ் யூனிட் கார்னர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேல லாக் ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரொஃபைல் ஹேண்டுக்கு ஏத்த மாரியே வந்துட்டு நாப்ஸும் போட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, டேண்டம் ஆல்ப்ளா அத எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டேண்டம் பாக்ஸ் அதில வந்துட்டு பிவிசி கட்லரி வச்சு கொடுத்துருக்குறோம். அதுவும் நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயின் டேண்டம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட் ட்ரக்கு அதையும் நம்ம எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். அது பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டருக்காக போர்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த சிலிண்டர் ஸ்மெல் போத்த லூவர்ஸும் போட்டு கொடுத்துருக்குறோம். வாஷ் பேஷன் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ட கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். சென்டர்ல சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃபீட்க்கு வந்து ஃபிட் பண்ற மாரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் யூனிட் ப்ரொஃபைல் டோர் பிளாக் கலர்ல போட்டு கொடுத்துருக்குறோம்.